என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய மாநிலத்தின் உரிமைகள் பற்றிய பிரச்சனை நம்முடைய மாநிலம் மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்தைப் போல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பஞ்சாப் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் அத்தனையும் ஒரு குறிப்பிட்ட 5 அல்லது 6 இந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு அடிமையாகி விடுவோமோ என்கிற அச்சத்திலே பேசுகிறேன். அச்சம் மட்டுமல்ல, அதுதான் நிதர்சனமான உண்மை. திருவாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. என்ன சொல்றாரு? இப்போ இருக்கிறதுலேருந்து 50% உயரும்னு தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி யார் சொல்றா? மோடி சொல்றாருன்னு சொல்றாரு. அமித்ஷா வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, சிந்திச்சு பாருங்க. அதை சொல்ற வாய்மொழியா சொல்ற இதே மோடியும் அமித்ஷாவும் அந்த மசோதாவில் ஏன் சொல்லலை? அந்த மசோதாவில் இருந்தால் தானங்க நம்ப முடியும். மசோதாவில் இருக்கிறது சாத்தியமா? அது சட்டமாகுமா? இல்லைன்னா ஒரு பிரதமராகவே இருந்தாலும், மோடியும் உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும், அமித்ஷாவும் வாய்மொழியாக சொல்கிற வாக்குறுதிகள் செல்லுமா? அப்படி வாக்குறுதிகள் கொடுத்து இவங்க மீறாமல் இருப்பதற்கு இவங்க என்ன நேரு பிரானா? நேரு பிரான் பாரம்பரியம் மிக்கவர். அவரு வாக்குறுதி கொடுத்தா நம்பலாம். இவங்க 2 பேரும் நம்பிக்கைக்குரியவங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மசோதாவெல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு, நல்லா படித்து பார்த்துட்டு சொன்னால் பரவாயில்ல. உங்களுக்கு உங்களுடைய கொள்ளையடித்த 4 வருஷத்தில் நீங்கள் கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் காப்பாற்றணும். கொடநாடு கொலை வழக்கிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும். இதுக்காக நீங்கள் என்ன வேணாலும், என்ன புரட்டுத்தனத்தை வேணாலும் நீங்கள் செய்வீங்க. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்புமணி, டாக்டர் அன்புமணி, இவர் வளர்த்த ஆளாக்கிய அப்பனையே எட்டி உதைக்கிறவர், அம்மாவை எட்டி உதைக்கிறவர். இவர் பேசுகிறார். இவருக்கு நாட்டு மக்கள் மேலே அக்கறை வருமா? சொந்த அப்பா அம்மாவை மதிக்காதவர் எப்படி நாட்டு மக்கள் மேலே அக்கறை வரும்? இவருக்கு ஒரு எம்பி பதவி கிடைச்சிட்டா போதும், ராஜ்யசபா எம்பி பதவி கிடைச்சா போதும், இவர் நல்ல சொகுசா போய் அங்கே போய் உட்காந்துக்குவார். அவர் சொல்றாரு. இது அவங்களாம் சொல்றாங்கல்ல, நீ படிச்சவன் தானையா அன்புமணி, டாக்டர் அன்புமணி, நீங்க படிச்சவங்க தானே, அந்த மசோதாவை படிச்சு பாரு, அப்புறம் பேசு. மக்களை ஏன் இப்படி திசை திருப்புற? அறியாத மக்கள்கிட்ட ஏன் போய் சொல்ற? இது எதிர்கால சந்ததியோட வாழ்க்கை பிரச்சனை. உங்களுக்கு பதவி கிடைச்சா போதும், அதனால கிடைச்ச வருமானம் கிடைச்சா போதும், கொள்ளையடிச்சா போதும் நினைக்காதீங்க. எதிர்கால சந்ததியோட வாழ்க்கை பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க இப்படிதான் அவங்க சொன்னாங்கன்னு நீட் தேர்வில் கையெழுத்து போட்டு வந்தீங்க. இன்றைய வரைக்கும் நம்ம மாணவர்கள் மருத்துவ தேர்வில் இன்னும் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. பல மாணவர்களுடைய உயிர்கள் போயிட்டு. நீங்க பண்ண தப்பு. இதே மாதிரி தான் இந்தி படிக்காதவனும் என் மாநிலத்தில் வேலை கொடுப்போம்னு நீ கையெழுத்து போட்டு வந்தீங்க. அதனால எவ்வளவு நம்முடைய மாநிலத்துக்கு எவ்வளவு இழப்பு, நம்முடைய இளைஞர்களுக்கு எவ்வளவு இழப்பு. உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் அக்கறை கிடையாது. நீங்க கொள்ளையடிக்கிறத பார்த்துக்காம இருக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கோட தயவு வேணும். அது மட்டும்தான் உங்களுக்கு வேணும். ஆனா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகமோ அதனுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ அப்படி இல்லை. எங்களுக்கு ஆட்சி பெரிதில்லை. எங்களுடைய மாநிலத்தின் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய எதிர்கால சந்ததி பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும். அவங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்காகத்தான் எங்க தலைவர் போராடிக்கிட்டு இருக்காரு. சிந்திச்சு பாருங்க. இப்படியெல்லாம் பொய் புரட்டுகளை பேசாதீங்க. மோடி, அமித்ஷாவும் என்ன சொன்னாங்க? டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்பு, அதனால என்னென்னமோ செல்வம் கொளிக்கும் அப்படின்னாங்க. என்ன நடந்துச்சு? அதனால விளைந்த பயன் என்ன? எதுவும் இல்லையே.
15 லட்ச ரூபா சுவிஸ் பேங்க்கில் இருக்கிற கருப்பு பணத்தெல்லாம் கொண்டு வந்து எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் 15 லட்ச ரூபா போடுவோம். நீங்கள் எங்கள் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போட வேண்டாங்க, அதை மீட்டு கொண்டு வந்தீங்களா? நீங்கள் எதையுமே செய்யலையே. ஆனால் எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறாரு. கடந்த தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொன்னாரோ அதில் 90% நிறைவேற்றியிருக்கிறாரு. கால அவகாசம் இல்லை, அதனால் இன்னும் 10% நிறைவேற்ற முடியல. இப்பொழுதும் மாணவர்களுடைய நலனுக்காக, பெண்களுடைய நலனுக்காக, முதியோர்களுடைய நலனுக்காக இந்த மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள்னு பல்வேறு வித வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க. அது அத்தனையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றுவாங்க. அதற்கு முன்னதாக கொஞ்சமாவது உங்களுக்கு பதவி கொடுத்து உங்களுடைய முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்ச இந்த தமிழ்நாட்டு மக்களை நினைச்சு பாருங்க. அன்புமணி அவர்களே உங்களை ஜெயிக்க வச்சு அனுப்புனாங்க. இல்லை நீங்கள் ராஜ்யசபாவில் தான் இருந்து சொகுசா நீங்கள் போயிட்டு வந்தவங்க, மத்திய அமைச்சர் ஆனவங்க. உங்களுக்கெல்லாம் அதோட வருத்தம்லாம் தெரியாது. எதிர்கால மாணவர்களுடைய எதிர்கால சந்ததியுடைய நலனுக்காக கவலைப்படுறார் எங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாங்கள் கவலைப்படுறோம். கொஞ்சமாவது எங்களுடைய சந்ததியுடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க. மக்களே, நீங்கள் விழித்தெழுங்கள். இது மிகப்பெரிய இக்கட்டான ஒரு கட்டம். இது இந்த தொகுதி மறு சீரமைப்புங்கிற விதத்தில் நம்முடைய மாநிலம், நம்ம போன்ற மாநிலங்கள், இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் பாதிக்கப்பட போகுது. இதற்கு சரியான தீர்வை வருகிற 23/4/2026 நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தெரிவிங்க. உதயசூரியனுக்கு வாக்களிங்க. அப்போதான் அந்த மாநிலத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.